இப்போ நம்ம 7G திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். நேராக என்ன கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஷன் பஷீர், ஸ்மிருதி வெங்கட் இவங்க தங்களோட மகனோட அடுக்குமாடி குடியிருப்பில் புதுசாக இவங்க குடியேறாங்க. தனது நீண்ட நாள் சொந்த வீடு கனவு நினைவானதால் ஸ்மிருதி வெங்கட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோஷன் பஷீரின் அலுவலக தோழி ஸ்னேகா குப்தா எப்படியாவது ரோஷனை அடையணுன்றதுக்காக மாய மந்திர முயற்சியெல்லாம் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் சூனியம் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை வைக்கிறாங்க. இதனால் ரோஷன் பஷீர் வேலை விஷயமா வெளியூர் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் ஸ்மிருதி வெங்கட் பல்வேறு அமானுஷ்ய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. அந்த வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் ஆத்மா ஒன்று திடீர்னு வெளியாகி ஸ்மிருதி வெங்கட்டை மிரட்டுவதோடு, இது ஏன் வீடு, இங்கே யாரையும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்கள விரட்ட முயற்சிக்குது. அந்த ஆத்மா யாரு? சூனியம் செய்யப்பட்ட பொம்மைக்கும் அந்த ஆத்மாவுக்கும் என்ன தொடர்பு? ஸ்மிருதி வெங்கட் அந்த அமானுஷ சக்தியிடமிருந்து தன் வீட்டையும் பிள்ளையையும் காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட முக்கியமான திருப்பு முனையா பயணித்திருக்கும் சோனியா அகர்வால் அவங்களோட கதாபாத்திரத்தை உணர்ந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோட மற்றொரு நாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய ஸ்மிருதி வெங்கட் காதல், ஏக்கம், பயம், தைரியம்ட்டு எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தி நடிப்பில் ஸ்கோர் செய்யக்கூடிய கதாபாத்திரத்தை சரியாக கையாண்டிருக்கிறாங்க. எல்லாருடைய கவனத்தையும் ஈண்டிருக்கிறாங்க. சோனியா அகர்வாலும் ஸ்மிருதியும் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மிஸ்ஸிங் இல்லாமல் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி வெங்கட்டின் கணவராக நடிச்சிருக்கும் ரோஷன் பஷீர் மனைவியோட ஒரு பாட்டு, ஆஃபீஸ் ஃப்ரெண்டோட ஒரு பாட்டு இப்படின்ட்டு பாட்டு நடிகராக மட்டுமே ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு தவிர திரைக்கதைக்குள்ளே எங்குமே கொஞ்சம் கூட எட்டி பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு காட்சியில் மட்டும் திரைக்கதையில் கொஞ்சம் தலை காட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வெளியூர் கிளம்பி பறந்து போயிடுறாரு. ரோஷன் பஷீரின் அலுவலக தோழியாக நடிச்சிருக்கக்கூடிய ஸ்னேகா குப்தா ஆசைப்பட்ட நபரை அடைவதற்காக மந்திரம், சூனியம் அப்படின்ட்டு முயற்சிக்கக்கூடிய காட்சிகள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாலும் அடுத்தடுத்த காட்சியில் எல்லாமே காமெடி ஏரியாவாக மாறிடுது. பெரிய ஏமாற்றமான விஷயமா போயிடுது நமக்கும் கூட. இது இசையமைப்பாளர் சித்தார்த் விபின் இசையில பாடல்களும் பின்னணி இசையும் ஓகே ரகம் அப்படின்னாலும் திகில் காட்சிகளை பின்னணி இசைக்காக இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம். இசையமைப்பாளரா சித்தார்த் விபின் கவனம் பெறவில்லை அப்படின்னாலும் நடிகரை கவனம் பெற்றிருக்கிறாரு. அதிலும் காமெடி கலந்த வில்லனா அவர் நடித்த விதம் ரசிக்க வைக்கும்படியா இருக்குது. சுப்பிரமணியம் சிவா, கல்கி என மற்ற வேடங்களை நடிச்சிருக்கிறவங்களுக்கு உருப்படியான வேலை எதுவுமே கொடுக்கல. ஊறுகாய் போல தொட்டுக்க பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஒளிப்பதிவாளர் கண்ணா அடுக்குமாடி குடியிருப்பையும் அதனுள் இருக்கும் 7G எண் கொண்ட வீட்டை மட்டுமே காட்டி ரசிகர்களை பயமுறுத்த முயற்சிக்கிறாரு. அதில் பல காட்சிகள் அவர் நினைச்சது போல ரசிகர்களை பயப்பட வச்சாலும் மற்றவை மிக சாதாரணமாக பயணித்து எடுபடாமலே போயிடுது. எழுதி இயக்கப்பட்டிருப்பதோடு தயாரிக்கவும் செய்திருக்கும் ஹாரூன் திகில் கதையை வழக்கமான ஃபார்மெட்டில் சொல்லியிருந்தாலும் பிளாக் மேஜின் போன்ற விஷயங்களை பயன்படுத்தி கவனம் இருக்கிறாரு. பிளாக் மேஜிக் மூலமாக படத்தோட ஆரம்பத்திலேயே நம்மை கதைக்குள்ளே பயணிக்க வைக்கிறாரு. அடுத்தடுத்த காட்சிகளை ஏதோ பெரிய விஷயத்தையே சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்தா பார்வையாளர்கள் மனசில் இது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய வைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் இவரை சொல்லணும். இவரோட ரோல் அந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கு. இயக்குனர் ஏற்படுத்தும் எதிர்பார்ப்புகளும் அதனை சார்ந்த சில காட்சிகள் ரசிகர்களோட ஹார்ட் பீட்டை எகிர வச்சாலும் ஓரளவுக்கு மேலே அதை நீடிக்க செய்யாமல் குழந்தைங்க பார்க்கக்கூடிய விதத்தில் அமானுஷத்தை ஒரு விளையாட்டு பொம்மையாக காட்டி சிறுவர்களின் கவனத்தை தான் இவங்க ரொம்ப ஈர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நடிகை சோனியா அகர்வாலின் திரை வாழ்க்கையில் 7G ரெயின்போ காலனி என்ற படம் மிக முக்கியமான படமாக அமைஞ்சிச்சு. அதுபோல் இந்த 7G அமையலை அப்படின்னாலும் ரொம்ப மோசமான படமாக இல்லாமல் அனைத்து தரப்பினரும் பார்க்கக்கூடிய நல்ல பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைஞ்ச திகில் படமாக அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த 7G பழைய வீடு தான் அப்படின்னாலும் அதை புதுசாக வடிவமைச்சு ரசிக்க வச்சிருக்கிறாங்க. வல்லவன்